2024 T20 வேர்ல்டு கப் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணி உலக சாம்பியன் ஆயிருப்பாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமோட இந்த வெற்றியை வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பாக எப்போவுமே அமைதியாக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிடே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக அந்த வெற்றியை வந்து கொண்டாடினார். இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட் டீம் மட்டும் இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இந்தியா எப்போ அடுத்த உலகக்கோப்பை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமோட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்தியாவும் இங்கிலாந்து 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் வந்து மோதிருப்பாங்க. அப்போ இந்தியா வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கும். ஸோ அதுதான் இந்தியா வின் பண்ண கடைசி ஒரு ஐசிசி ட்ராஃபி. அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஜெயிச்சது கிடையாது. 2014 வேர்ல்ட் கப் T20 ஓவர். ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா விளையாடுவாங்க ஃபைனல். ஸோ அப்பவும் இந்தியா வந்து ஒரு தோல்வி. ஸோ அடுத்து 2015 50-50 ஓவர் வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா நடந்திருக்கும். ஸோ அப்போ இந்தியாவும் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் விளையாடுவாங்க. ஸோ அந்த மேட்ச்லேயும் வந்து சேசிங் பண்ணும்போது இந்தியா வந்து தோற்றுருவாங்க செமிஃபைனலில். அடுத்து 2016 T20 வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடந்தது. அப்போ செமிஃபைனலில் வெஸ்ட் இண்டீஸ் கூட இந்தியா வந்து தோற்றுருக்கும். ஸோ அடுத்து 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல், அதுவும் பாகிஸ்தான் கூட தோற்றுருப்பாங்க. ஸோ 2019 50-50 ஓவர் வேர்ல்ட் கப் செமிஃபைனல் நியூசிலாந்து கூட தோற்றுருப்பாங்க. மார்டின் காப்டில் தோனி ரன் அவுட் பண்ண விதம் யாராலுமே மறக்க முடியாது. ஸோ அதுதான் தோனியோட கடைசி மேட்சாக கூட அமைஞ்சது. இது மாதிரி ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து இந்தியா தோற்றாலும் ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்லேயாவது ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா அப்பவும் 2021 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் நியூசிலாந்து கூட தோற்றுருப்பாங்க. ஸோ 2022 T20 வேர்ல்ட் கப் இங்கிலாந்து கூட 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வந்து தோற்றுருக்கும். ஸோ அடுத்தது 2023 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆஸ்திரேலியா கூட விளையாடும். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தோல்வி தான் மிஞ்சோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தோல்வியில் இந்தியாவுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது கடைசியாக இந்தியாவில் நடந்துச்சு ஒரு 50-50 ஒரு வேர்ல்ட் கப் 2023. அப்போவாது இந்தியா ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா ஸோ அப்பவும் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இந்தியாவுக்கு வந்து தோல்வி தான் மிஞ்சோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்தியா இருக்க, சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கே போகல. இப்போ தான் ஃபஸ்ட்டாக அவங்க ஃபைனலில் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ 1992 22 ரன்ஸ் 1 பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும் மழை நாள், அந்த மேட்சும் தோற்றுருவாங்க. ஸோ 1999 செமிஃபைனல் ஆஸ்திரேலியா கூட கழிச்ச அந்த மேட்ச் வந்து போய் பாருங்கள், ரொம்ப சூப்பரான மேட்ச். அதுலேயும் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து தோற்றுருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 2007 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல் வரும். ஸோ அப்பவும் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தோல்வி தான் மிஞ்சோம். அதுக்கப்புறம் 2015 வேர்ல்ட் கப் 50-50 ஓவர். அப்போ இது நியூசிலாண்டும் சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடுவாங்க செமிஃபைனல். ஸோ அந்த மேட்ச்லையுமே வந்து ஒரு தோல்வி தான். ஸோ லாஸ்ட்டாக ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல் விளையாடி இருக்கும் 2023 அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அப்பவும் வந்து தோற்றுருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தோற்று ஃபைனலே போகாமல் இருந்திருக்காங்க. ஸோ இத்தனை வருஷம் ஐசிசி ட்ராஃபியை வின் பண்ணாத இந்தியாவும், ஸோ ஃபைனலுக்கே வராத சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் ஃபைனலில் வந்து சந்தித்தாங்க. இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பார்படாஸில் நடந்தது. வெஸ்ட் இண்டீஸில் ஓவரால் இங்கிலாந்து இருக்கக்கூடிய கிரவுண்ட் மாதிரியே இருக்கும் அப்படின்னா அது பார்படாஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நடந்தது. ஸோ குயானாவில் இந்தியா செமிஃபைனல் வந்து அந்த இஷ்யூ வந்து ஒரு பயங்கரமான ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக இந்தியா வந்து ஃபைனல் வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு வேறு விஷயங்க. ஸோ இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஃபைனலாக மோதினாங்க. ஸோ டாஸ் போடப்பட்டது. ஸோ யார் பேட்டிங் பண்ணியிருப்பாங்க? நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு பேட்டிங். ஆனாலும் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக அவுட் ஆக இந்தியன் டீமுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. அந்த இடத்துல அக்சர் பட்டேல் வந்தாருங்க. அக்சர் பட்டேல், கோலி பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பயங்கரமாக டீமை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. 176 ரன்ஸ் வந்து இந்தியா அடித்தாங்க. அதே ஒரு போதுமான ஸ்கோராக இருந்தது. ஸோ அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. கிளான்சன், மில்லர் ஒரு கட்டத்தில் ஈஸியாக ஒன் சைடு கேமாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. பார்க்கும்போது 30 ரன்ஸ் 30 பால்ஸ் அப்படின்னு இருந்தது. வின் பர்சன்டேஜ் கூட பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து 97% இருந்தது. ஸோ அப்போ எல்லாருமே மனசு விட்டாங்க, கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் இந்த வருஷம் கப்பு அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல ஒரு லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் பண்ணார் ரோஹித் சர்மா. என்ன அப்படின்னா பும்ராவை வந்து பவுலிங்க்கு கூப்பிட்டார். அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட் வந்து லெக் பேர் மாற்றினார். இதெல்லாமே வந்து ஒரு மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மா எடுத்த டெசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெசிஷன். பும்ராவை பவுலிங் போட விட்டு, ஸோ பும்ரா பயங்கரமான யாக்கர்ஸாக பவுலிங் போட, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து ஹென்ரிச் கிளான்சனோட விக்கெட் எடுக்க ஆட்டமே தலைகீழாக மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பும்ரா திருப்பி அவருக்கு இன்னொரு ஓவர் இருந்துச்சு, மேக்ரோ ஜான்சனோட விக்கெட் எடுத்தார். ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. கடைசியாக 16 ரன்ஸ் அடிக்கணும்னு ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா போட்ட பால். ஸோ டேவிட் மில்லர் வந்து ஒரு 6 அடிப்பார் ஃபஸ்ட் பால். ஒரு ஓவருக்கு வேறு வழியில் தூக்கி தான் ஆகணும் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில். ஸோ நான் 6 போகக்கூடிய பால் சூரியகுமார் யாதவ் பயங்கரமான ஒரு கேட்சுங்க. லைஃப்பில் அவர் எப்போவுமே இந்த கேட்ச் பிடிச்சது வந்து அவர் மறக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேட்ச் அதுக்கப்புறம் வந்து விக்கெட்ஸும் வந்து உலக இந்தியா வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 169 ரன்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்தியாவோட பவுலிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில். அது பும்ரா, ஹர்திக் பாண்டியா ரொம்பவே சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனல் 2007 ஃபைனல் வந்து T20 வேர்ல்ட் கப் நடந்திருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அதற்கும் இந்த ஃபைனலுக்கும் ஒரு சின்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா அப்போ கௌதம் கம்பீர் தான் டாப் ஸ்கோர் அடிச்சிருப்பார். அவரும் டெல்லி பேட்ஸ்மேன் தான்.
விராட் கோலி ஒரு டெல்லி பேட்ஸ்மேன் தான், இவங்க 2 பேரும் ஒரு ஓப்பனர்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயின்சிடன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்பர் 6 பேட்டர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக ஆடிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி ரோஹித் சர்மா ஆடிருப்பார், இன்றைக்கி அக்ஷர் பட்டேல் ஆடிருப்பார். ஸோ இந்தியா வந்து 13 ஓவருக்கு அப்புறம் 98 for 2 இருந்திருப்பாங்க 2007. அப்போ இங்கே 98 for 3 இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயின்சிடன்ஸ் இருக்குங்க. நம்ம அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜோயிந்தர் சர்மா ஒரு லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேசுகிறாங்க. இந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேசுகிற இருந்திருக்காங்க. ஸோ 2 வேர்ல்டு கப்புக்குமே ஒரு பயங்கரமான ஒரு கோயின்சிடன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரோஹித் சர்மா தான் கேப்டன். ஸோ அவர் வின் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த மண்ணை எடுத்து அவர் சாப்பிட்டாருங்க. அது மூலிமா அவர் எவ்வளோ ஒரு தேசபக்தி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் எவ்வளோ ஒரு ஏக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் தாண்டி ரன் மிஷின் கிங் கோலி கடைசியாக ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ 2 பேருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க. கிங் கோலியோட ரிட்டையர்மெண்ட் தான் ரொம்பவே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். 2022 வேர்ல்ட் கப் லீக் மேட்ச்சில் பாகிஸ்தான் கூட என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் விராட் கோலி ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து கிரிக்கெட் வேர்ல்டில் கண்டிப்பாக ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து படிச்சிருக்காருங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி கோலி ரோஹித் சர்மா தாண்டி ரவீந்திர ஜடேஜா அவரும் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவரை பற்றி யாருமே அதிகமாக பேசுகிறது கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேர் ரிட்டையர் ஆனனால. ஆனால் ஜடேஜாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே சூப்பரான கான்ட்ரிபியூஷனுங்க இந்தியன் டீமுக்கு. அடுத்து ரிஷப் பண்ட் ரொம்ப வருஷம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு கார் ஆக்சிடெண்ட்டாக அடிபட்டு திருப்பி அவர் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்தோன்னே வேர்ல்ட் கப் விளாட்னாரு. அந்த வேர்ல்ட் கப்பை அவர் ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு எவ்வளோ ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். ஸோ நடக்கவே முடியாத ரிஷப் பண்ட் வந்து அவர் ஃபிட்னஸ் ஆகி அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வேறு லெவல். அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்கிறோம். ஆனால் மறைஞ்சு ஒருத்தர் வந்து எப்போவுமே இருந்தார். அவர் அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே. ராகுல் டிராவிட் தான். 2007 வேர்ல்ட் கப் வந்து இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸில் போய் விளையாடுவாங்க. அப்போ லீக் மேட்ச்சில் பங்களாதேஷ் கூட இந்தியா தோற்றுருவாங்க. ஸோ இன்னொரு மேட்ச் நடக்கும் பங்களாதேஷ்க்கும் பெர்முடாவுக்கு அப்புறம். ஸோ அந்த மேட்ச்சில் பெர்முடா ஜெயிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது சூப்பர் 8க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ராகுல் டிராவிடோட ஃபேஸ் பாருங்கள், அவ்வளோ சோகமாக இருக்கும். எப்படியாவது பெர்முடா ஜெயிப்பாங்களா, நம்ம அடுத்த ஸ்டேஜ் போவோமா அப்படின்னு. ஆனால் பெர்முடா தோற்றுருவாங்க, இந்தியா வெளியவே போயிடுவாங்க லீக் ஸ்டேஜில். ஸோ அதே வெஸ்ட் இண்டீஸில் ராகுல் டிராவிட் வந்து கோச்சாக இருந்து அதுவும் உலகக்கோப்பை ஜெயிச்சது மறக்கவே முடியாதுங்க. இவரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க ஒரு டெஸ்ட் பிளேயர் அப்படின்னு, ஒன் டே T20க்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு. ஆனால் அப்படி சொன்னால் எல்லாத்துக்குமே இவர் வந்து இது பண்ணுற மாதிரி T20 வேர்ல்ட் கப்பே இந்தியாவுக்காக இவ்வளோ வருஷம் கழிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி, ராகுல் டிராவிட் 3 பேரும் இனி வந்து T20 கிரிக்கெட்டில் இருக்க மாட்டாங்க. ராகுல் டிராவிட் பொறுத்த வரைக்கும் கோச்லேருந்தே அவர் ரிட்டையர் ஆகிட்டார். இனி அந்த கோச்சோட பொசிஷன் வந்து ஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு T20 வேர்ல்ட் கப்பை அவர் வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அடுத்தது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான விஷயம் சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் தான். ஸோ ஒரு சைட்லேருந்து எல்லாருமே தப்பு சொல்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஒரு பவுண்ட்ரி அந்த கியூசன் இருக்குங்களே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒயிட் கலர் லைன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லைனில் தான் வந்து பால் வந்து டச் ஆகிருக்கு. அவர் கால் வந்து அங்கே டச் பண்ணிட்டாரு. அந்த லைனை வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் வந்து நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேன்ஸ் எல்லாமே ட்விட்டரில் வந்து பயங்கரமாக வந்து ஒரு அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு ஒருத்தர் வந்து தெளிவாக அதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தார். ஸோ அந்த பவுண்ட்ரி லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அந்த ஒயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்காக எப்போவுமே மாற்றப்படும். ஸோ இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அது க்ளீன் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக ஃபார்மர் சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் ஷான் பலாக் அவரே தெளிவாக சொல்லியிருப்பார், டேவிட் மில்லரோட கேட்ச் வந்து ஃபைன், அந்த கியூசன் வந்து மூவ் ஆகலை. சூரியகுமார் யாதவ் வந்து அந்த கியூசன் கிட்ட தான் இருந்தார், ஆனால் அது மூவ் ஆகலை, அந்த பிரில்லியன்ட் கேட்ச் அப்படின்னு சொல்லி அந்த டிபேட்டுக்கே அவர் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அதனால் இந்த டிபேட்டு பேச்சுன்னு இல்லவே இல்லை. சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் கண்டிப்பாக அது அவுட்டு தான். ஒன் சைடு ஆங்கிலேருந்து பார்க்கும்போது அது அந்த பவுண்டரி லைன் டச் பண்ணியிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். ஆனால் அது கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்னொரு ஆங்கிளில் வந்து பார்க்கும்போது அது கண்டிப்பாக டச் பண்ணவே கிடையாது, அது அவுட்டு தான். கபில் தேவ் 1983 அப்போ ஒரு கேட்ச் பிடிப்பார். 2007 ஸ்ரீசாந்த் பிடிச்ச கேட்ச். ஸோ இப்போ சூரியகுமார் யாதவ் 2024 பிடிச்ச கேட்ச். இந்த மாதிரி கேட்சஸ் வந்து வின்ஸ் த வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் தான் இது. அதுக்கப்புறம் ஏடன் மர்காம் பற்றி இருக்கும்போது 2014 அண்டர்-19 வேர்ல்ட் கப்பை வந்து இவர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ முதலாக ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை வந்து ஒரு ஃபைனலுக்கு கொண்டு போனது ஏடன் மர்காம் தான். ஸோ எப்படியாவது இவரை 2014 மாதிரி ஜெயிப்பார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து ஒரு அன்லக்கி மூமெண்ட் திருப்பியுமே இருக்குது. அது 30 ரன் 30 பால் வின் பர்சன்டேஜும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சாதனமாக இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா தோற்றது தான் வந்து இருக்கிறதுலே ரொம்பவே சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க அந்த அன்லக்கி மூமெண்ட்ஸ் அவங்க க்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ரோஹித் சர்மா வந்து ஜாஸ்பிரீத் பும்ரா பவுலிங் போட்டது தான்
வந்து ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சுது. ஸோ பிசிசிஐ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிச்சதுக்கு இதுக்கு 125 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இது பயங்கரமான ஒரு ஆஃபர் தான் எல்லா பிளேயர்ஸுக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்தியா மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இந்த வெற்றியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்றைய நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே வந்து இந்த வெற்றிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக கொண்டாடப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு 30 ரன், அதாவது ரன்னை பால் கீழே இருக்கும்போது எல்லாம் மனசு விட்டாங்க கண்டிப்பாக தோற்றுருவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சாங்க பார்த்தியா, அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸுங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய T20 வேர்ல்ட் கப்பு, 50-50 வேர்ல்ட் கப் எல்லாமே இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு போதும். ஸோ இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணனால தான் இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காங்க நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.